ராதே கிருஷ்ணா. நான் உங்கள் ஆனந்த். இன்னைக்கு எபிசோட் 47 டே 47. இன்னைக்கு நாள பாசிட்டிவா முடிங்க. பாசிட்டிவா ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வெல்கம் ஆன் போர்ட். 47வது நாள். இன்னையோட மொத்த வியூஸ் எல்லா இதுவும் சேர்த்து 600 கடந்தாச்சு. அண்ட் ஸோ ஹேப்பி அண்ட் தேங்க்ஸ் டு ஆல். இன்னைக்கு இந்தியால 2026 ஏஐ சம்மிட் நடக்குது. ஏஐ சம்மிட் ரொம்ப டாப் லீடர்ஸ் யாரும் கலந்துக்கல. பட் இருந்தாலுமே ஏஐல நம்மளும் ஒரு சூப்பர் பவர்ன்னு காட்டுறதுக்காக அ அது ஒரு கான்ஃபரன்ஸ் மாரி பிரதமர் மோடி தொடங்கி வச்சாரு. அ அண்ட் ஃபர்ஸ்ட் நாளு 2, 3 நாளாவே அந்த சம்மிட் ஃபீட்ல வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வந்த நியூஸ் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. பெங்களூர் ஸ்ட ஒரு பெ ஒரு ஏஐ பெங்களூர் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் வந்து அவரோட அந்த ஏஐ வியரபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களோட மாடல்ஸ வந்து டிஸ்ப்ளே பண்றதுக்காக வச்சிருந்தது. நெறைய இது திருடு போயிருச்சு. தெஃப்ட் நடந்துருச்சு. அந்த சம்மிட்டுக்காக பூத்துல வச்சுட்டு இருந்தது. தெஃப்ட் ஆயிருச்சு அப்படின்ற மாரி ஒரு அலிகேஷன் சொல்லியிருந்தாங்க. அ என்ன ப்ரொசீஜரா இருந்துச்சுன்னா, எல்லாரும் உள்ள போக்கூடாது. ஒரு நாள் முன்னாடியே இந்த பூத் போடுறவங்க, ஸ்டால் போடுறவங்கலாம் அவங்களோட திங்ஸ் உள்ள வச்சிடலாம். அ ஒரு நேத்து சாயங்காலத்துலேருந்து காலையில வரைக்கும் யாரும் அலோவ்ட் இல்ல. அந்த பெர்மிசஸ்க்குள்ள ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால யாரும் போய் ஆக்சஸ் பண்ண முடியல. இன்னைக்கு காலையில போய் ஆக்சஸ் பண்றப்போ, எல்லாமே தெஃப்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாரி ஒரு அலிகேஷன் காலையிலேயே இது ஒரு எல்லாருமே உத்து பார்க்குற ஒரு சம்மிட்டு. ஆனா, இன்னைக்கு காலையிலே என்ன மாரியான நியூஸ் எல்லா இதுலயுமே வந்துச்சுன்னா, இந்த மாரி தெஃப்ட் நடக்குது, புவர் மேனேஜ்மென்ட். அ இத ஒரு கெடுக்கிற விதயம் உண்மையிலேயே நடந்திருக்கு. பட் இருந்தாலுமே இது இதுதான் எல்லா நாட்டோடையும் இதுலயும் ஏஐ சம்மிட் நீங்க அடிச்சீங்கன்னாவே இது தெஃப்ட் நடந்திருக்கு. இட்ஸ் ஓவர் கிரவுடட். அ ஆர்கனைஸ் பண்ண முடியல இவங்களால. ஒரு அந்த ஏஐல பெரிய சூப்பர் பவர் ஆகலனாலுமே ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ கூட இவங்களால பண்ண முடியலன்ற மாரி இந்தியா மேல ஒரு ரிமார்க் மாரி எல்லா வெஸ்டர்ன் அ ஏஜென்சிஸ் வந்து அலிகேஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பட் ஆஸ் யூசுவல் மோடி அ அவரு இனாகுரேட் பண்ணிட்டு, சாவரனிட்டியோட எல்லாம் நடந்தா டாப் 3ல நம்ம இருக்கணும் அப்படின்ற மாரி இந்திய ஏஐ ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு அறிவுரை வழங்கியிருந்தாரு. அண்ட் நெறைய ஈவென்ட்ஸ் பிளான்ஸ் கோஸ் அக்கார்டிங்லி எல்லாமே நடந்துச்சு. அண்ட் சவுத் ஏசியாவோட மைக்ரோசாஃப்ட் ஓட ஹெட் வந்து பேசியிருந்தாரு. யா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அடாப்ட் ஆயிட்டு, நம்ம அந்த ஏஐ அ ஏஜென்ட்ஸ் கூட நம்மளும் கோலிவ் ஆற மாரியான சூழ்நிலை வரும். அதுக்கு உண்டான பாத்லயே ஹியூமன்ஸ் எவால்வ் ஆயிட்டு வந்தாங்கன்னா, தேர் இஸ் இந்த லே ஆஃப் அந்த இதுக்கு அதெல்லாம் பயப்பட தேவையில்ல. அ இல்ல ஆல்ரெடி எல்லாமே சிஸ்டம்ஸ் ஆர் இன் பிளேஸ் அப்படின்ற மாரியான விஷயங்கள் நெறையா அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அவரோடது ஒரு கிட்டத்தட்ட 1 1/2 மணி நேரம் ஸ்பீச் குடுத்திருந்தாரு. இட்ஸ் வெரி அ அ தாட் ப்ரொவோக்கிங். டைம் கிடைச்சா போய் பாருங்க. அண்ட் அதான் அந்த அ ரொம்ப கிரவுட் ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு பிளானிங் இல்ல அப்படின்ற மாரியான இது நெறைய பேர் வெளிய பாஸஸ் வச்சுக்கிட்டு, இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் உள்ள ஒரு கயாஸ் நடக்கிற மாரியான சூழ்நிலை உருவாகுற மாரி இருந்துச்சு. பட் சம்ஹவ் எவ்ரிதிங் ஆஃப்டர் 2:00 எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. இப்ப கூட லேட் நைட் கூட 8, 10 வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. லைவ் ஈவென்ட்ஸ் நீங்க நீங்க Googleல ஷேர் பண்ணியே பார்க்கலாம் நீங்க. அம் டெய்லியுமே புது புது ஸ்பீக்கர்ஸ் அண்ட் இன்னோவேட்டர்ஸ் வந்து அவங்களோட மாடல்ஸ் அண்ட் அந்த டைம் ஃப்ரேம் சொல்லுவாங்க. எந்த மாரியான சிச்சுவேஷன்ல இது நகர்ந்துட்டுருக்கு. அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்? எவ்வளோ நாள் எடுக்கும்? இது டெவலப் ஆகி வர அப்படின்ற மாரியான விஷயங்கள் நெறையா இன்னும் 2, 3 நாள் நியூஸ்ல வரலாம். அண்ட் திஸ் வேற இன்னைக்கு ரொம்ப வேற வேற என்ன? வேற ஒண்ணும் இன்னைக்கு ப்ரொடக்டிவா பண்ணல சொல்லப்போனா. பட் இட் ஹேப்பன்ஸ்.
ஏதோ ஒரு நாள் நமக்கு வந்து கம்ப்ளீட்டா இப்படிலாம் கம்ப்ளீட்டா ஒரு ஃபெல் ஆஃப் ஆற மாரியான ஒரு ஒரு சிச்சுவேஷன் அமையலாம். அம் எந்த அந்த அந்த ஈஷா கிரியா அந்த இதுவும் இன்னைக்கு அந்த ஆஃப் மோட்ல இருந்ததுனால, அதுவும் ஒரு ஃப்ரீயா இருந்தா தான் அது ஒரு உருப்படியா பண்ணணுன்ற மாரி அத வச்சிருக்கேன். அண்ட் ஹேவ் டு ஸ்டார்ட் இட். அண்ட் இன்னைக்கு கூட பாட்காஸ்ட்டு பண்ண வேணாம். ஏதோ நம்ம ப்ரொடக்டிவா நம்ம நம்ம லைஃப்ப சேஞ்ச் பண்ற பாத்துக்கு உண்டான வேலைய இன்னைக்கு எதுவுமே பாடி ஒத்துக்காத மாரி, நம்ம மைண்டும் செய்யாத மாரியே தோணுச்சு. பட் இருந்தாலுமே அ அ தூக்கமும் வரல. பட் ஏதாவது ஒண்ணு நம்ம நெட்ல ஸ்க்ரோல் பண்ணோம் காலைலேருந்து. ஏதோ ஒண்ணு 4, 5 விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதையாவது பேசலாம் அப்படின்ற மாரி. அண்ட் மோரோவர் இது நமக்காக பண்றோம். நம்ம இந்த இந்த 10 நிமிஷமாவது நம்ம ஒரு ஃப்ரீயா நம்ம நம்ம நமக்கு நாமே பேசிக்கிட்டு, அ ஒரு அது ஒரு செல்ஃப் என்ட்ரேஞ்சிலிங்கா இருக்கு. நம்மள பத்தி அந்த ஒரு ஒரு சுய பரிசோதனை மாரி, என்ன ஒரு உணர்தல் மாரி தோணுது. ஸோ, அத விடக்கூடாது. ஹேபிட்ட வந்து திருப்பி நம்ம விட்டுட்டோம்னா பிடிக்கிறது கஷ்டம். ஸோ, மத்தவங்களுக்காக இல்ல. இன்னைக்கு நான் நம்ம பேசினாலும் யாரும் நம்ம அ ஏன் இன்னைக்கு பேசணும்? ஏன் பேசலன்னும் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இல்ல யாருமே. பட் இருந்தாலுமே ஏன் அத வந்து பண்றோம்னா, வி ஹேவ் டு சேஞ்ச் சம்திங் டூ அந்த ஒரு ஒரு குரோத்ல இருக்கணும். அப்படின்ற ஒரு முடிவெடுத்து ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சு, ஒண்ணு இருக்கிறப்போ, ஆ அத விடக்கூடாதுன்ற ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சு. ஸோ, கெட்டதிலயும் ஒரு நல்லது. அண்ட் நல்லதே எடுத்துக்குவோம். நல்ல சிந்தனைகள வளர்த்துக்குவோம். எண்ணம் போல் வாழ்க்கை. ராதே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீராம், ராதே ராதே. அண்ட் ரிமெம்பர் த நேம் ஆனந்த். தேங்க் யூ.